உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கு தஞ்சையில் நடந்த ஆர்ப்பாட்டம், அவர் பேசிய பேச்சு எவ்வளவு மலிவான மட்டமான அரசியலை தமிழ்நாட்டில் நிகழ்த்த விரும்புகிறார்கள் என்பதற்கு அவருடைய பேச்சு அடையாளம். இதில் ஒரு விவசாயி கூட கலந்து கொள்ளவில்லை. ரூபாய் கொடுத்து கூட்டி வந்து ஒரு கும்பல் கலாச்சாரத்திற்கு இன்றைக்கு திமுக வழிவகை செய்கிறது. Besmani Gold Jewelry Grand Royal Tours presents Behind Its Face Off, the digital debate show powered by Raj Mahal Silks Madurai. தாவேகாவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையில ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா? ஒண்ணும் இல்லையே. நான் மாமான்னு கூப்பிட்டேன், அவர் மருமன்னு சொன்னாரு. ஒரு பிரச்சனை இல்லையே. ஏன்னா டி.கே. சிவகுமார் அவர்களோட சேர்ந்து திமுக வந்து ஏதோ சூழ்ச்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லி தாவேகாவில் இருக்கக்கூடிய அமைச்சர் நிர்மல் குமார் அவர்களே வந்து சொல்லி இருக்காரு. கர்நாடக மாநிலத்திற்கு கடவுளே முதலமைச்சராக இருந்தாலும் கர்நாடகத்திற்கு சார்பாகத்தான் பேசுவார். வானம் பொய்க்கிறது என்பதற்காக தனி மனிதன் காரணம் இல்ல, வானம் கொட்டுகிறது காரணத்தினால தனி மனிதன் காரணம் அல்ல. இல்ல, இது வந்து ரெண்டு பேருமே சமாளிக்கிற ஒரு தோரணையா தான் எடுத்துக்க முடியும். காரணம் என்னன்னா, கர்நாடகாவில பாஜக ஆட்சியில இருந்தாலும் சரி, காங்கிரஸ் ஆட்சியில இருந்தாலும் சரி, காவேரி விவகாரம்னு வரும்பொழுது ரெண்டு பேரும் ஒரே பக்கமா ஒரே நிலைப்பாட்டுல நின்னுடுறீங்க. அங்கதான் உங்களால ஈஸியா ஜெயிக்க முடியுதுன்னு சொல்லி தேசிய கட்சிகள் அங்க சூஸ் பண்ணிக்கிறீங்களா? ஜென்மோன்னு இருந்ததுன்னா நான் விவசாயியா தான் வந்து பிறக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு ஒரு விஜய் அவர்கள் சொன்ன கூற்றெல்லாம் நமக்கு நினைவு இருக்கு. இன்னும் கத்தி படத்துல வீர வசனங்கள் வந்து பேசியதெல்லாம் கூட நமக்கு ஞாபகம் இருக்கு. ஜூன் ஜூலை மாசத்துக்கு திறந்து விடக்கூடிய தண்ணியை கூட திறந்து விடல போல குறுவை சாகுபடி என்பது போய்த்தே போயிருச்சு. அது இன்னைக்கு அடுத்தது சம்பா சாகுபடிக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய விவசாய பெருமக்கள். ஆனால் அதற்கான நீர் வருமா அப்படிங்கறதே இங்க சந்தேகமா இருக்கு. அன்னைக்கு தினமா தண்ணியை திறந்து விட்டாங்க, மழை பெஞ்சதுக்கு முந்தின நாளே மழை பெஞ்சிருச்சு, தானா தண்ணி வந்துடும். அவர் சொல்லவே வேண்டியது சார், மனம் வந்து திறந்து விடலாம். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மீண்டும் சொல்றேன், மனம் வந்து திறக்கல, மழை வந்ததுனால திறந்து விடப்பட்டது. போலாங்கிற ஒரு ப்ரொபோசல் இருக்கு, ஆனா அது எப்பங்கிறது முடிவு பண்ணல. அப்ப இவர் போலாங்கிறது இவர் சொல்றாரு, அவர் எப்பங்கிறது தெரியாதுங்கிறது அவர் சொல்றாரு. அந்த குழப்பம் வந்து நமக்கு ஒரு சாமானிய மக்களுக்குள்ள இருந்தா ஓகே, அமைச்சர்களுக்கு இருக்கு அப்படிங்கறது ஒரு மாதிரி வியப்பாவும் ஆச்சரியமாவும். ஒரு கடிதம் எழுதினான் அப்படிங்கிற மாதிரி கடிதம் மட்டும் தான் எழுதினாங்க மற்ற முதலமைச்சர், அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. நாங்க வந்து அதை விட ப்ரோஆக்டிவா செயல்படுவோம். ஏன் சொன்னீங்க? பேசுறதுனால எவ்வளவு பிரச்சனைகள் வருது. மௌனமும் ஒரு ராகம் தான். அதனால சில நேரங்கள் பேசாமல் ராகுல் காந்தி அவர்களும் அதே ஸ்டாண்ட். நிச்சயமா தேவைப்பட்டா மௌன ராகம் இருப்பாரு. மோடி அவர்கள் வந்து மௌன ராகம் எடுக்கலையா? அமைதி காக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து காரணம் சொல்றாங்க. அது எல்லாமே அதுக்கு பின்னாடி ஒரு சந்தர்ப்பவாதம் இருக்கு. ஜனநாயகன் படம் வந்து அங்க ஒரு பெரிய சந்தையை வந்து இழந்திருக்கும். அதனாலதான் அப்போது வாய்மூடி இருந்தார். நேயர்களுக்கு வணக்கம். பிஹைண்ட் ரூட்ஸின் ஃபேஸ் ஆஃப் வாதமேடைக்கு வரவேற்பது நான் மஞ்சுளா கோவிந்தன். காவேரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டும் கர்நாடக அரசினுடைய முடிவு தமிழகத்துல மிகப்பெரிய பூதாகரமான பிரச்சனையை உருவாக்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். மறுபக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, காவேரியிலிருந்து தண்ணீர் சரியான நேரத்திற்கு திறக்கப்படாததால குறுவை சாகுபடி செய்ய முடியாம விவசாயிகள் அனைவருமே மிகப்பெரிய ஒரு பாதிப்பிற்கும் உள்ளாகி இருக்காங்க. மேகதாது திட்டத்தை செயல்படுத்தியே தீர்வோம் என்று கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் முழு வீச்சில் செயல்பட்டு வரும் நிலையில தமிழகத்தினுடைய முதலமைச்சரான விஜய் அவர்கள் இந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி எதிர்கொள்ள போகிறார் என்ற தலைப்பில் விவாதிக்க இன்று நம்முடைய 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கின்றனர். தாவேகாவிலிருந்து நாஞ்சில் சம்பத் அவர்கள், காங்கிரசிலிருந்து இதயத்துல்லா அவர்கள், பத்திரிகையாளர் சுபேர் ஜமால் அவர்கள், நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஃபாத்திமா ஃபர்ஹானா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நாஞ்சில் சம்பத் சார், உங்ககிட்ட இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன சந்தேகம். தாவேகாவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையில ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா? ஒண்ணும் இல்லையே. நான் மாமான்னு கூப்பிட்டேன், அவர் மருமன்னு சொன்னாரு. ஒரு பிரச்சனை இல்லையே. ஏன்னா டி.கே. சிவகுமார் அவர்களோட சேர்ந்து திமுக வந்து ஏதோ சூழ்ச்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லி தாவேகாவில் இருக்கக்கூடிய அமைச்சர் நிர்மல் குமார் அவர்களே வந்து சொல்லி இருக்காரு. இது வந்து இப்படி சொல்லும் பொழுது என்ன, கர்நாடகாவிலையும் காங்கிரஸ் தான் இருக்கு, இங்க உங்களுடைய கூட்டணியிலும் காங்கிரஸ் தான் இருக்கு, அப்புறம் ஏன் இது போன்ற ஒரு பேச்சு அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கு எங்களுக்குள்ள. இல்ல, நிர்மல் குமாருக்கு ஏதாவது தகவல் கிடைத்ததான்னு தெரியல. காங்கிரஸுக்கும் தாவேகாவுக்கும் இருக்கிற உறவு என்பது தேசிய அளவில் ஒரு மதசார்பற்ற அணிக்கு வலிமை சேர்க்கிற கூட்டு. நாங்கள் நித்தியத்தை இழந்து நின்ற நேரத்தில், நாங்கள் நிச்சயமின்மை உடுத்தி இருந்த நேரத்தில் 108 தொகுதிகளை வைத்துக்கொண்டு ஆட்சி அமைக்க வாய்ப்பில்லை என்ற செய்திகள் வந்த நேரத்தில் திமுக ஆட்சி அமைக்க, திமுகவையும் ஆட்சி அமைக்க கூப்பிடுவேன், அதிமுகவையும் ஆட்சி அமைக்க கூப்பிடுவேன் என்று வரம்பு கடந்து
மேதகு கவர்னர் அலேல்கர் அவர்கள் பேசியதற்கு பிறகு ஆட்சி அமைக்க முடியாத நிலையில் ஒரு 4 நாட்கள் எங்கள் நாட்களெல்லாம் வெறுமை ஆக்கிரமித்து கொண்டிருந்த வேளையில் காங்கிரஸ் கட்சி ஒரு கவர்னர் போர்வையில் ஒரு பிஜேபி ஆட்சி தமிழ்நாட்டில் அமையக்கூடாது என்பதற்காக தாவேக்காவுக்கு நாங்கள் ஆதரவு தரும் என்று அறிவித்த அந்த தொடக்கம்தான். அப்போ அந்த தொடக்கத்தை நாங்க என்னைக்கு மறக்க முடியாது. அதனாலதான் சாஃப்ட் அப்ரோச் ஹேண்டில் பண்றீங்க. ஆமா, காங்கிரஸை மறக்க முடியாது. இது தேசிய அளவில் தேசிய அரசியலுக்கு இது ஒரு நல்ல தொடக்கம். அதனால ஒரு பாசிச அமைப்புகள் ஒரு மிலேச்சத்தனமான பாசிசத்தை கட்டவிழ்த்து விடுவதற்கு தாவேக்கா என்கிற பிஜேபியை கொள்கை எதிரி என்று பகிரங்கமாக அறிவித்து இயங்கிக் கொண்டிருக்கிற கட்சியோடு காங்கிரஸ் இணங்கி வருவதும் இசைந்திருப்பதும் இது ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு எடுத்துக்காட்டு. அதனால எங்கள்கிட்ட எந்த குழப்பமும் இல்லை, காங்கிரஸ் கட்சியிலும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நிர்மல்குமார் ஏன் சொன்னார் என்று எனக்கு புரியவில்லை. ஓகே, நிர்மல்குமாருக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட்டணி கட்சியில தான் இருக்கும்ன்றப்போ ஏன் டி.கே. சிவகுமார் அவர்கள் இப்படி ஒரு காட்டமா இருக்காரு? கட்டியே தீர்வோம் அப்படிங்கிறதுல ஒரு பேச்சுவார்த்தையும் நடக்கல, எதுவுமே இல்ல. கர்நாடக மாநிலத்திற்கு கடவுளே முதலமைச்சராக இருந்தாலும் கர்நாடகத்திற்கு சார்பாகத்தான் பேசுவார். கடவுள் பொதுவாக இருக்கணும்ல, நல்லாருக்கும் பொல்லாருக்கும் நடுநிற்கும் நடுவே வல்லார்க்கும் மாட்டாருக்கும் வரமளிக்கும் வரமேன்னு எல்லோருக்கும் பொதுவாக இருக்க வேண்டிய கடவுளே கர்நாடக மாநிலத்தினுடைய முதலமைச்சராக வந்தாலும் காவேரி தண்ணீர் பிரச்சனையில் அவர்கள் கர்நாடக பக்கம்தான் கவரி வீசுவார்களே தவிர தமிழ்நாட்டை கண்டுகொள்ள மாட்டார்கள். ஆகவே கர்நாடகத்தில் யார் அதிகாரத்தில் இருந்தாலும் யார் முதலமைச்சராக இருந்தாலும் அப்படித்தான் பேச வேண்டும். அப்படி பேசினால்தான் அவர்கள் அங்கே முதலமைச்சராக நிலைக்கவும் முடியும், நீடிக்கவும் முடியும். இது கர்நாடக அரசியல். ஓகே, இதே போல சார் காவேரியுடைய விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரசினுடைய நிலைப்பாடு என்னதான் சொல்லுங்க. அதுக்கு முன்னால் நீங்கள் கேட்ட கேள்வி, அதுக்கு ஒரு சிறு குறிப்பு சொல்லிடுறேன். எது சார் அந்த பிரச்சனை? மாண்புமிகு நிர்மல்குமார் ஏன் சொன்னார் அப்படிங்கிறது கேட்டீங்க இல்லையா? காவிரியில் எந்த நிலையிலும் தண்ணி வந்துவிடக்கூடாது என்பது முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா முதல்வர் விஜய் அவர்கள் வந்த பிறகு பல நல்ல காரியங்கள் நடக்குது, ஊழல் ஒழிக்கப்படுது, பல்வேறு புதிய சூழல் ஏற்பட்டிருக்கு. காவிரி தண்ணீரும் வந்துவிட்டால் சரியாக வராதுன்னு அவர் நினைக்கிறாரு. அதே தான் அங்கே உள்ள சிவகுமார், அவர் எங்கள் காங்கிரஸ்காராக இருக்கலாம், அவர் எங்கள் தமிழ்நாட்டு காங்கிரஸ்காரர் இல்லை. அவர் டெல்டாவினுடைய மைந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இப்படி பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? அது காலம் பதில் சொல்லும். ஆட்சி முக்கியமா அல்லது மக்கள் முக்கியமானு பார்க்கும்போது இது ஒரு மிகைப்படுத்தல் போல தானே இருக்கு. அதெல்லாம் நீங்கள் மிகைப்படுத்தலாம் சொல்லாதீங்க. நடக்கிறதுன்னா போகாதே போகாதே என் கனவான்னு சொன்னது யாரு? அதாவது இதற்கு முன்பு காமராஜர் சென்றிருக்கிறார், முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் சென்றிருக்கிறார், கலைஞர் சென்றிருக்கிறார், ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முக்கிய தலைவர் துரைமுருகன் சென்றிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை 1918க்கு பிறகும் போயிருக்கிறார்கள். எதுக்கு சொல்ல வரேன்னா ஜெயலலிதாமாவும் போயிருக்கிறார்கள். அதனால போகக்கூடாதுன்னு சொல்லும் போதே என்ன அர்த்தம்? போய் ஏதாவது தண்ணீர் வந்துட்டா அவருக்கு பேர் வந்துடும், அல்லது தமிழ்நாட்டுக்கு வந்து அதுதான் அது மறைமுகமாக லேட்டாக வரலாம் அப்படிங்கிற எண்ணம் கூட இருக்கலாம். அதனால் அவர் சொல்வதில் ஒரு சூட்சமும் இருக்கலாம். என்ன சூட்சமும் சொன்னால், சிவகுமாரும் விடக்கூடாதுங்கிறாரு, இவரும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சியில் விட்டு தண்ணி வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆனால் நமக்கு மேலே வருண பகவான் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் இன்னைக்கு ஒரு வேலையை செஞ்சிட்டாரு. 3500 டிஎம்சிலாம் நான் 27,000 டிஎம்சி தர்றேன்னு அவர் சொல்லிட்டார். அதனால் அதுதான் வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, அதிமுக ஆட்சியில் 16லேருந்து 20, 21 வரை நடந்த விஷயம் என்னென்னா, செப்டம்பர் மாதமும் அதே மாதிரி அக்டோபர், ஆகஸ்ட் மாதங்கள் தான் தண்ணீர் தொடக்கப்பட்டது. ஒரு 3 அல்லது 4 தடவை மட்டும்தான் இயற்கை நமக்கு மழை கொடுத்ததுனால முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் காலத்தில் நமக்கு வந்துச்சு. அதனால் யார் ஆட்சிக்கு வந்ததுனால மழைக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. இது எல்நினோ, இது 2 வருஷம் இருக்குது. இந்த 2 வருஷத்தில் இந்த நடக்க தான் செய்யும். அவருக்கு முந்தின காலம்னால மழை பொழிவு அதிகமாக இருந்துச்சு. அதனால் ஒருத்தரை இழிவுபடுத்தக்கூடாது. வானம் பொய்க்கிறது என்பதற்காக தனி மனிதன் காரணம் இல்லை, வானம் கொட்டுகிறது காரணத்தினால தனி மனிதன் காரணம் அல்ல. அதனால் தனக்கு கிடைச்ச அந்த பெருமை மற்றவங்க கிடைக்கக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணம் சிலருக்கு இருக்கும். அந்த அடிப்படையில் இருக்கலாம். அந்த அடிப்படையில் கூட மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லியிருக்கலாம். நான் அதுக்கு தான் சொன்னார்னு நான் சொல்ல வரல. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி சொல்லுங்கள்.
இல்ல காவிரியுடைய விவகாரத்துல காங்கிரஸ் என்ன நிலைப்பாடுல இருக்கு? ஒரு நிலைப்பாடு இல்லைம்மா, இரட்டை நிலைப்பாடா? அதாவது திமுக கட்சி கர்நாடகாவில் இருக்குன்னு வச்சுங்க, அதிமுக இருக்குது. யார் கட்சி இருந்தாலும் அவங்க அங்கே யாருக்கு பேசுவாங்க? இங்கே பேச முடியுமா? தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொண்டு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அழகா சொன்னாரு, கடவுளே முதல்வராக இருந்தாலும் கூட அங்கே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா அது அழகா இது ரெண்டு பேருமே சமாளிக்கிற ஒரு தோரணையா தான் எடுத்துக்க முடியும். காரணம் என்னன்னா, கர்நாடகாவில் பாஜக ஆட்சியில இருந்தாலும் சரி, காங்கிரஸ் ஆட்சியில இருந்தாலும் சரி, காவேரி விவகாரம்னு வரும்பொழுது ரெண்டு பேரும் ஒரே பக்கமா ஒரே நிலைப்பாட்டுல நின்னுடுறீங்க. அங்கதான் உங்களால ஈஸியா ஜெயிக்க முடியுதுன்னு சொல்லி தேசிய கட்சிகள் அங்க சூஸ் பண்ணிக்கிறீங்களா? சொல்றேன், காரைக்குடிக்கு திருப்பத்தூருக்கு தண்ணீர் பிரச்சனை வந்துச்சு. ரெண்டுமே தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கு, ஒரே மாவட்டத்துக்குள்ளதான் இருக்கு. அன்னைக்கு அங்கே உள்ள அதிமுக திமுகவினர் காரைக்குடிக்கு தண்ணி தரக்கூடாதுங்கிறாங்க, காரைக்குடிக்காரங்க திருப்பத்தூர் விட மாட்டேங்கிறாங்க. இப்போ இவையெல்லாம் ஒரு ஊருக்குள்ளேயே நடக்குது, ஒரு மாவட்டத்துக்குள்ளேயே நடக்கிற ஒரு காரியத்தை இது அப்படி பேசி நீங்கள் தள்ளிவிட முடியாது. அப்படின்னு சொன்னால் கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக தண்ணீர் வந்து கொண்டே இருந்துச்சு தெரியுமா? அப்போ காங்கிரஸ் திமுக உறவுனால வந்துச்சா? அல்லது DK சிவகுமார் இங்கே வந்து ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்தும் அன்றைக்கு ஆட்சிக்கு வராத திரு விஜய் அவர்களை இகழ்ந்தும் பேசினார் இல்லையா? அதுக்காண்டி என்ன அர்த்தம்? அதுதான் அரசியல் காலம். அவர் இங்கே வந்தார்னா அவர் பேசுவார். இங்கேருந்து திமுகவினர் எலெக்ஷனுக்கு போனாங்க தெரியுமா உங்களுக்கு? அங்கே போனால் யாருக்கு பாராட்டி பேசுனாங்க? DK சுமார் வெற்றி பெறணும், சித்தராமையா வெற்றி பெறணும் பேசுவாங்க. அதனால் இந்த ஒரு சிறிய சிமிழுக்குள்ளே கொண்டு போய் காங்கிரஸையோ மற்ற கட்சிகளோ அடைக்க முடியாது. இது அவர்களுக்கு உரிமை, இங்கே உரிமை. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒற்றுமையாக இருக்காங்க. யார் ஒற்றுமையாக இருக்கக்கூடாதோ, எதிரி கட்சியாக இருக்கணுமோ அவர்கள் என்ன செய்கிறாங்க, அங்கே ஒழுங்காற்று குழுவில் போய் சென்று இந்த அரசு வந்து 3 TMC 4 TMC கொடுக்கணும்னு சொன்னதை கொடுக்கலாமா வேண்டாமான்னு அவங்க கூட்டம் போட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும், அந்த கூட்டம் அங்கே போட்டாங்க. ஏன் போட்டாங்க? என்ன செய்யலாம்னு சிந்தனை. நமக்கு அந்த பிரச்சனை இல்லை. அந்த கூட்டத்தின் விளைவுக்கு பிறகுதான் நமக்கு இன்றைக்கி கூடுதலான தண்ணீர் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் என்ன செஞ்சார்னு சொன்னால், முதல்ல சட்டமன்றத்தை கூட்டத்தை கூட்டினார். கூட்டிட்டு அந்த நேரத்தில் அதிமுகவும் பாமகவும் எதிர்த்த ஒரு விஷயம் என்ன? ஒரு திருத்தத்தை முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி கொண்டு வந்தார். ஒரு பெருந்தன்மையோட அவர் எதிர்க்கட்சி நமக்கு தவறுதாக செஞ்சாலும் பரவாயில்லை, முதல்ல செய்கிறாரு, ஏற்றுக்கொள்வோம் ஏற்றுக்கொண்டார். அடுத்து பிரதமரை போய் பார்த்தார். பிரதமரை போய் பார்த்து எங்களுக்கு 2 விஷயம், காவிரி நீர் விடுறது வேற, மேகதாது வேற, இந்த 2ஐயும் அழுத்தம் கொடுத்தாரு. 2 கூட்டம் ஆணையம் ஒழுங்காற்று குழுக்கு போனாங்க. முதல் கூட்டத்தில் அவங்க என்ன சொன்னாங்க? 1 வாரம் பொறுமையாக இருங்க, நாங்கள் கர்நாடகத்துடைய நிலைமை ஆராய்ச்சி சொல்கிறோம்னு சொன்னாங்க. இது 21 நடந்தது. 28 கடந்த மாதம் என்ன நடந்துச்சு? கொடுக்கலாம், 4 TMC கொடுக்கலான்னு. இவ்வளவு குறுகிய காலத்தில் ஒரு சாதனை அவர் செஞ்சிருக்காருன்னு இன்றைய முதல்வர் நம்ம வேணால் பாராட்டலாமே ஒழிய, அவரால் ஒன்றுமே நடக்கன்னு சொல்ல, பேசுவது குறைவு, செயல்படுவது கூட. அதை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. 2 முறையும் வந்து உங்களுக்கு டெல்லி போன நேரமும் 2 முறை இதற்காக பேசியிருக்காரு. ஓகே, நீங்க சொல்லுங்க. இவர் 2 பேர் பேசும்போது சொன்னோம், இந்த விவகாரத்துல கடவுளே வந்து ஆட்சி பண்ணாலும் இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இருக்க முடியும் சொல்லியிருக்காரு. இதுவரைக்கும் முதல்வர் அவர்கள் எடுத்த ஆக்ஷன் எல்லாமே பாராட்டுதலுக்குரியதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா விஜய் அவர்களுடைய நடவடிக்கை இருக்கட்டும், தாவேகாவினுடைய அரசினுடைய நடவடிக்கைகளை தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டிட்டே இருக்காங்க. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் வழக்கும் தொடர்ந்து இருக்காங்க. இருந்த போதிலும் ஏன் தாவேகா அரசு மீதும் விஜய் அவர்கள் மீதும் வந்து ஒரு விமர்சனத்தை முன் வச்சுட்டே இருக்கிறது எதிர்க்கட்சிகள்? என்ன காரணம் அதுக்கு பின்னாடி இருக்கு? காவிரி விவகாரம் பொறுத்த வரைக்கும் காவிரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு வரலாற்று வழிபட்ட உயிர் தொடர்பு இருக்கு. அந்த விஷயத்தை இவ்வளவு ஆண்டுகளாக ஆண்ட முதலமைச்சர்களும் சரி, இல்லை கட்சிகளும் சரி, அதை எவ்வளவு ஒரு சீரியஸான ஒரு இஷ்யூவா எடுத்து பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிச்சுட்டே வரும். ஆனால் இப்போதைக்கு பொறுப்பேற்று இருக்கக்கூடிய தாவேகாவுடைய அரசு இந்த காவேரியினுடைய இஷ்யூவை இன்னும் அலட்சிய போக்கோடு, ஒரு மெத்தன போக்கோடு கையாளுதோ அப்படிங்கிற ஒரு ஐயத்தின் பாடுதான் நம்ம வைக்கக்கூடிய விமர்சனங்கள் வந்து இங்க இருக்கு. இல்ல சொல்றீங்க அதுதான் இப்ப ஐயா சொல்றாங்க, கடவுளின் வர்ண பகவான் எல்லாம் சொல்றாங்க, அவங்க வந்து மழை பெஞ்சதுன்னா நம்மளுக்கு இயற்கையா கிடைக்கும் அப்படிலாம் சொல்றாங்க. இப்ப இங்க இரட்டை நிலைப்பாடா நீங்க கேட்ட கேள்விக்குமே கூட சரியான பதில் காங்கிரஸ் தரப்புல இருந்து வரல. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, ராகுல் காந்தி அவர்கள் வந்து அரசியல் சாசனத்தை எடுத்துட்டு அவர் போனதை நம்மளுக்கு ஞாபகம் இருக்கு நாடாளுமன்றத்துக்கு. அதே ராகுல் காந்தி அவர்கள் சட்டத்தின் ஆட்சி இங்க நிலைநிறுத்தப்படணும்னு பேசினதெல்லாமும் கூட இருக்கு. இன்னைக்கு சட்டத்தின் வழி நமக்கு கிடைக்க
கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உரிமை, அதாவது பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த குறைந்தபட்ச உரிமை 177.25 டிஎம்சி நீர் அப்படிங்கிறது வந்து நிலைநாட்டப்படணும் அப்படின்னா இங்கே அவர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது தீவிரமாக விளக்க வேண்டிய காலத்தின் தேவையில இருக்கிறாங்க. அவங்க இங்கே ஒரு நிலைப்பாடு, கர்நாடகத்தில் ஒரு நிலைப்பாடு அப்படின்னு சொல்ல முடியாது. டெல்லி தலைமை என்ன சொல்லுது அப்படிங்கிறத தெளிவா சொல்லிட்டாங்க அப்படின்னா இங்க தேவையில்லாத ஐயங்கள் வந்து எழாது அப்படிங்கறதான் நம்ம வந்து இங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். 1991 சரி, நமக்கு நடுவர் மன்றம் தீர்ப்பின்படி இடைக்கால தீர்ப்பு நமக்கு என்ன கொடுத்ததாங்க, 205 டிஎம்சி நீர் வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதற்கு பிறகு 2007 இறுதி தீர்ப்பின்படி 192 டிஎம்சி நீரை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 2018 உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுது, 177.25 டிஎம்சி கட்டாயம் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும். அப்போ இப்போ இந்த நடுவர் மன்ற தீர்ப்பையோ உச்சநீதிமன்ற தீர்ப்பையோ எது ஒன்றையுமே வந்து பொருட்படுத்தாம கர்நாடகா செய்யக்கூடிய அடாவடித்தனத்தை எதிர்த்து இங்க இருக்கக்கூடிய தாவேக அரசு எவ்வளவு வீரியமாக செயல்படுது. நீங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி உங்களுடைய வரைவு திட்டத்திலேயோ இல்ல நீங்க பேசின உரைகள்லயோ என்ன சொன்னீங்கன்னா, காவேரி இந்த இஷ்யூவை குறித்து கட்டாயம் அதற்கான தீர்வை நாங்கள் முனைப்போட எடுத்து வைப்போம், அதற்கான தீர்வை காண்போம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இன்னும் சொல்ல போனால் நீங்க அண்மையில பேசின காணொலிகள்லாம் கூட இருக்கு. இன்னொரு ஜென்மோன்னு இருந்ததுன்னா நான் விவசாயியா தான் வந்து பிறக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சகோதரர் விஜய் அவர்கள் சொன்ன கூற்றெல்லாம் நமக்கு நினைவு இருக்கு. இன்னும் கத்தி படத்துல வீர வசனங்கள் வந்து பேசியதெல்லாம் கூட நமக்கு ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு ஜோசப் விஜய் அவர்கள் நம்ம என்ன கேட்கிறோம்னா, ஜூன் ஜூலை மாசத்துக்கு திறந்து விடக்கூடிய தண்ணியை கூட திறந்து விடல. அதை குறித்து தாவேகாவினுடைய அரசு என்ன மாதிரியான கண்டனத்தை கர்நாடக அரசுக்கு பதிவு பண்ணிருக்கு அப்படிங்கிறது. இப்ப குறுவை சொன்னது போல குறுவை சாகுபடி என்பது போய்த்தே போயிருச்சு. அது இன்னைக்கு அடுத்தது சம்பா சாகுபடிக்கு தயாராகிட்டு இருக்காங்க நம்மளுடைய விவசாய பெருமக்கள். ஆனால் அதற்கான நீர் வருமா அப்படிங்கறதே இங்க சந்தேகமா இருக்கு. உபரி நீரை திறந்து விட்டுட்டு நாங்க திறந்து விட்டோம் அப்படின்னா அதுல நம்ம வந்து கன்வீனியன்ட்டா ஹாப்பியா இருக்க முடியாது. இன்னைக்கு வந்து ஐயா சொன்னது போல எல்னினோ வந்து ஒரு பெரிய ஆபத்தாக இன்னைக்கு இருக்குது. ஆகஸ்ட் மாசம் வந்துருச்சு, ஆனாலும் நம்மளால இந்த வெப்பநிலையை தாங்கிக்க முடியல. அப்ப விவசாயிகள் எவ்வளவு அல்லல் படுவாங்க. அவங்க என்ன கேட்கறாங்க, ஒரு ஏக்கருக்கு 25,000 நிவாரண நிதி கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. அதற்கு இவர்களுடைய நிலைப்பாடு என்ன? நீர்வளத்துறை அமைச்சரோ அது குறித்தெல்லாம் பதில் சொல்றது இல்ல. ஓடு 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 ஓடு. நான் சகோதரர் விஜய் அவர்கள் வந்து ஒரு பாட்டு பாடினார்ல மேடையில, அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்காரே தவிர்த்து இதுதான் இங்க இந்த தாவேகா தமிழ்நாட்டினுடைய அரசினுடைய நிலைப்பாடு அப்படின்னு எந்த இடத்துலயும் விவரிச்சு பேசுறதா இல்ல. இது நம்ம மற்றவங்கள மாதிரி சாதாரணமா அமைதி காத்து போக முடியாது. இது வந்து நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இது ஒரு வாழ்வாதார சிக்கல். இது காவிரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்க ஒரு உயிர் தொடர்பு அப்படிங்கறனால இது பிரஸிங் இஷ்யூ. தண்ணீர் அப்படிங்கிற இந்த 38 ஸ்டேட்ஸ்ல வந்து, அதாவது இங்க இருக்கக்கூடிய மாவட்டங்கள் 38 இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட 20 மாவட்டங்கள் காவிரி நதி நீரை நம்பிதான் இருக்கும். அப்ப குடிநீருக்கே வந்து நம்ம காவிரி நீரை நம்பிதான் இருக்கோம். அப்படிங்கும் போது அப்ப அது எவ்வளவு பெரிய பிரஸிங் இஷ்யூ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாவேக அரசு பொருட்படுத்தவே இல்லையோ அப்படிங்கிற ஒரு கவலையும் ஐயமும் எங்களை போன்றவர்களுக்கு இருக்கு. அப்படிங்கறதுனால காட்டமாக சுட்ட வேண்டிய அவசியம் நமக்கு இங்க இருக்கு. ஓகே சுபேஷ், கர்நாடகாவில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பாதிப்படையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திறந்து விடப்பட்டது தான் அணை. இது வந்து தாவேகாவினுடைய வெற்றியாகவும் முதல்வர் விஜய் அவர்களுடைய வெற்றியாகவும் தாவேகாவினர் தொடர்ந்து கொண்டாடி வராங்க. அவங்களுடைய கொண்டாட்டத்துக்கு மத்தியில் அமைச்சர் கீர்த்தனாவுமே ஜோசப் விஜய் அண்ணன் அவருடைய நல்ல மனதிற்கு இயற்கையே வந்து வழிவகுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான பதிவுகளை போட்டிருக்காங்க. இதை எப்படி பார்க்கலாம்? இப்போ இந்த பிரச்சனை வந்து இன்னைக்கு நேற்று வந்த பிரச்சனை கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருட பிரச்சனை. அதான் உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் அவங்க மதிக்க மாட்டாங்க. அந்த காவிரி மேலாண்மை 60 விட பிரச்சனை இல்லை, 1924 இப்ப சொல்றேன். இந்த 60 வருடங்களை சொல்றேன். இப்ப ரொம்ப பின்னோக்கி போக வேண்டாம். கடந்த 4 அணைக்கட்டுகளை கட்டினதுக்கு பிறகு உள்ள பிரச்சனை. நம்ம கபினி அந்த கிருஷ்ணசாகர் அணை கட்டினதுக்கு பிறகு உள்ள பிரச்சனை. இப்ப எந்த உத்தரவுமே அவங்க மதிக்கிறது கிடையாது, எப்பயுமே மதிக்கிறது கிடையாது. தொடர்ந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றப்ப மழை பெஞ்சு மட்டும்தான் இங்க தண்ணி வருது. இப்ப என்ன இங்க 2 பிரச்சனை பாருது. ஒன்று, அந்த மேகதாதுவில் இவங்க ஒரு அணை கட்டணுங்கிற அந்த ப்ரொபோசல். ரெண்டாவது, தண்ணி கொண்டு வந்து நமக்கு விடணுங்கிறது. ரெண்டுமே இன்றைக்கி அவங்க வந்து சிக்கலாக இருக்குது. அப்போ அவங்க சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே வந்து எல்லினோ நாளுக்கு இப்போ காஞ்சி போயிருக்கு, பெங்களூரினுடைய குடிதண்ணீர் தேவை கூட அங்கே தண்ணீர் இல்லை அப்படிங்கிற ஒரு வாதத்தை அங்கே வைக்கிறாங்க. இப்போ அந்த நேரத்தில் தான் பேச்சுவார்த்தை நடத்தலாமா அப்படிங்கிற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஒரு முயற்சி பண்ணுறார். இது வரைக்கும் வேறு கட்சிகள் வேறு ஆங்கிளில் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இவர் ஒரு ஏற்கனவே எம்ஜிஆர் அவர்கள் பண்ணது மாதிரி இவர் ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை எடுக்கிறார். ஆனால் இங்கே என்ன சிக்கல் அப்படின்னா, இதற்கு பக்கபலமாக இருக்க வேண்டிய கட்சிகள் இதற்கு எதிராக நிற்கிறாங்க. ஏன் நீங்கள் வந்து போறீங்க,
இந்த போனீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த தீர்ப்பு வந்து நீர்த்து போயிடும் அப்படி இப்படின்னு இங்கே வந்து அதை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி. ஏன் சொல்லாமல் போனீங்க, ஏன் சொல்லிட்டு போறீங்க? ஒரு குரூப் என்ன பண்ணுறாங்க, இவர் போகிறதுலேயே கிளாரிட்டி இல்லைங்க அப்படின்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க. இல்லை இவர் இன்னொருத்தர் போகவே கூடாதுன்றாங்க. ஆனால் இவர் போகலாமா வேணாமாங்கிறது தீர்மானிக்கவே இல்லை. இப்போ இவ்வளோ விவாதங்கள் போய்கிட்டு இருக்கு. இப்போ அங்கே போகலாமாங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறப்ப அங்கே உள்ள பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அங்கே இருக்க கன்னட அமைப்புகள் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இங்கே போகலாமா வேணாமாங்கிற ஒரு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கப்ப தாவேக்கால இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்குள்ளேயே இந்த குழப்பம் இருக்கான்ற சந்தேகம். ஆமாங்க, அவங்க கிளியர் கட்டா அவங்க சொல்லல. அவங்க வேளாண் துறை அமைச்சர் வந்து அவர் போறாரு, ஒரு ப்ரொபோசல் இருக்கு. பெங்களூர் போய் கர்நாடக அமைச்சரை சந்திக்கலாமாங்கிற ஒரு ப்ரொபோசல் இருக்கு. அதை டேட் ஃபிக்ஸ் பண்ணல, உறுதிப்படுத்தல. ஆனா அதுக்குள்ளேயே வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து இல்ல அவர் போல அப்படிங்கறத சொல்றாரு. அமைச்சர்களுக்குள்ளே அப்ப ஏன் இவ்வளவு யாருக்குமே தெரியாதுன்றேன். ஏன்னா உறுதிப்படுத்தினா தான் தெரியும் என்னைக்கு போறாருன்னு. தகவலின் அடிப்படையில தகவல் இல்ல போலாங்கிற ஒரு ப்ரொபோசல் இருக்கு. ஆனா அது எப்பங்கிறது முடிவு பண்ணல. அப்ப இவர் போலாங்கிறது இவர் சொல்றாரு, அவர் எப்பங்கிறது தெரியாதுங்கிறது அவர் சொல்றாரு. இல்ல ஆனா அந்த குழப்பம் வந்து நமக்கு ஒரு சாமானிய மக்களுக்குள்ள இருந்தா ஓகே, அமைச்சர்களுக்கு இருக்கு அப்படிங்கறது ஒரு மாதிரி வியப்பாவும் ஆச்சரியமாவும். முதலமைச்சரே அதை தீர்மானிக்கலங்கிற என்னைக்கு போறோங்கிற ஒன்னும் டேட்டா ஃபிக்ஸ் பண்ணலையே. அப்ப அவங்க சொன்னா தானே ஒரு முடிவு வரும். ஆனா டி.கே. சிவகுமார் சொல்லியிருந்தாரு இல்லையா, அவர் இங்க வரப்போறாரு, பேச்சுவார்த்தை அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க. அவர் டி.கே. சிவகுமார் அதன் அடிப்படையில் அவர் பேசியிருக்காங்க, வரேன்னு சொல்லியிருக்காரு, அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க. இப்ப இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை இப்போதைக்கு தாவேக அரசாங்கம்ங்கிறது ஒரு 2 வருடத்தில் வந்த ஒரு கட்சி 3 மாதத்தில் ஆட்சியில் இருக்காங்க, 3 மாசத்துக்குள்ள ஆட்சியில் இருக்காங்க. அவங்களுக்கு முதல் முறையாக ஒரு பெரிய இஷ்யூ வந்து தலைமையில உட்காருது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இயற்கை அவங்களுக்கு உதவி பண்ணி தண்ணி வெளியே வரப்ப அவங்க வந்து இதை வந்து கொண்டாடுறாங்க. இப்போ அதை நம்ம அப்படித்தான் பார்க்கணும். இதுக்கு நிரந்தர தீர்வு என்ன? கிட்டத்தட்ட எல்லா அரசியல் கட்சிகளும் மாறி மாறி ஆட்சியில் இருந்தாலும் கூட நிரந்தர தீர்வு என்பது பேச்சுவார்த்தையில் மட்டும்தான் தீர்மானம் நிறைவேற முடியும். இது என்னன்னா பேச்சுவார்த்தையில் தீராத பிரச்சனையே கிடையாது. உலகத்தின் பல யுத்தங்கள் வந்து பேச்சுத்தான் தீர்க்கப்பட்டிருக்கு. யுத்தத்துக்கு இன்னொரு யுத்தம் தீர்வாகாது. அப்போ பேச்சுவார்த்தைங்கிறது ஒரு சுமூகமான நல்ல முடிவு. ஏன்னா கர்நாடகத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் வேலை நிமித்தமாக நீ கர்நாடகாவில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 2 பேருடைய உரிமைகள் சார்ந்த விஷயத்தையும் பார்க்கணும். அப்போ இது ஸ்மூத்தான ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு அப்ரோச் இவர் எடுக்கலான்னு ஒரு முயற்சி பண்றாரு. இப்போ அதெல்லாம் நடந்தா மட்டும்தான் இதுக்கு நிரந்தரமான தீர்வை ஒழிய இது வந்து ஏன் போறாரு ஏன் பேசுறாரு அப்படிங்கறத ஒன்றும் பெருசா வந்து அதில் வந்து விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சகோதரர் சொல்ற மாதிரி பேச்சுவார்த்தை வந்து இங்க தீர்வாகாது அப்படிங்கறத எல்லாரும் ஆய்வு பண்ணி சொல்லியாச்சு. இப்ப பாருங்க 1971 இந்திரா காந்தி அம்மையார் அவர்களும் கருணாநிதி அவர்களும் பேச்சுவார்த்தை கை கொடுக்கல அப்படிங்கறதுனால தான் மற்ற எல்லா மன்றத்துக்கும் தீர்ப்பாயத்துக்கும் அவங்க போறாங்க. அதற்கு பிறகு திருப்பியும் ஐயா கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியில் ராமகிருஷ்ண ஹெக்டேன்னு அன்னைக்கு அங்க இருந்த முதலமைச்சரோட சந்திக்கிறாங்க. அதற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியில் குண்டூரா அவர்களை சந்திக்கிறாங்க. எந்த ஆட்சியிலும் அதுக்கப்புறம் 2012 ஜெகதீஷ் ஷெட்டர் அப்படிங்கிறவரோட பேச்சுவார்த்தையில ஜெயலலிதா அம்மையார் வந்து ஈடுபடுறாங்க. எந்த பேச்சுவார்த்தையும் நமக்கு கை கொடுக்கவில்லை அப்படிங்கிறது தான் இங்க வந்து நமக்கு புரியுது. இவங்க திருப்பி பேச்சுவார்த்தைன்னு போனா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சட்ட ரீதியான உரிமையும் பறிப்போம். சட்ட ரீதியான உரிமையில் எப்படி போகும்? சட்ட ரீதியான பேச்சுவார்த்தை பண்றாங்கன்னு அவங்க மேல்முறையீடு செய்வாங்க. கர்நாடகா இப்போ நீங்க சொல்றீங்களா இத்தனை முதலமைச்சர்கள் வந்து போய் சந்திச்சாங்க அப்படிங்கறதுல அத்தனை முதலமைச்சர்கள் சந்திச்சிருக்காங்க. விஜய் அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். அவர் பேசி ஒரு 50 வருட அரசியல்ல போன முறை இருக்கும்போது கடிதம் மட்டும்தான் ஒரு கடிதம் எழுதினான் அப்படிங்கிற மாதிரி கடிதம் மட்டும்தான் எழுதினாங்க மற்ற முதலமைச்சர். அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. நாங்க வந்து அதை விட ப்ரோஆக்டிவா செயல்படுவோம். ஏன் சொன்னீங்க? இல்ல ஸ்மார்ட் ஒர்க்னு ஒன்று இருக்கு. அந்த ஸ்மார்ட் ஒர்க்கை இவர் மூவ் பண்றாரு. பேச்சை குறைச்சிட்டு செயல்ல காட்டக்கூடிய வேலையை பண்றாங்க. இப்ப இந்த விஷயத்துல இந்த ஆட்சிக்கு ஒரு கட்சி எடுத்துங்களேன். இவர் ஆட்சிக்கு வர மாட்டார், 20% வாங்குவார், 30% வாங்குவார், 8% வாங்குவார், 7% வாங்குவான்னு நிறைய உட்காந்து ஆளுடம் சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் வீழ்த்திட்டு தனியா 35% வாங்கியிருக்கிறாரு. 1,70,00,000 பேர் ஓட்டு போட்டுருக்காங்க. அப்போ அவருடைய ஸ்ட்ராட்டஜி எலெக்ஷன்லேயே வின் பண்ணிருச்சு. அப்போ இந்த ஒரு முக்கியமான பிரச்சனை, நீண்ட நாள் பிரச்சனை இவர் ஒரு ஆங்கிள் ட்ரை பண்றாங்க. அப்படியே பேசணும்னு நினைச்சாலும் சகோதரர் விஜய்க்கு நெருக்கமாக ராகுல் காந்தி அவர்கள் இருக்கிறார். அவர்கிட்ட கர்நாடகாக்கு போய் நான் பேசுவேன் அப்படிங்கிறதுல என்ன லாஜிக் இருக்கு? இதுக்கு நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். திரு ராகுல் காந்தி பிரதமர் இல்லை, டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது இதே மாதிரி சூழல் பாஜக ஆட்சி கர்நாடகத்தில் அவர் சொல்லி 11 டிஎம்சி விட்டாங்க. ஒரு பிரதமர் சொன்னாலும் அல்லது அவருக்கு கீழே தான் வந்து ஜல்சக்தி துறை இருக்குது, அதுக்கு கீழே தான் ஒழுங்காற்றுக்குரிய ஆணையமும் இருக்கு. வந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கங்க. இது என்னன்னு சொன்னால் மோடியை காப்பாற்றுறதுக்கு
ஏன்னா மோடியுடைய குணம் தான் நாம் தமிழர் கட்சி, உங்களுக்கு தெரியும். நான் குறுக்க பேச மாட்டேன், நான் பேசி முடிச்ச உடனே நீங்க நல்லா வன்மையா கண்டீங்க அல்லது இன்மையா கண்டீங்க, அதை பத்தி கவலையே இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்க, ஐயா நாஞ்சில் சம்பத் கடவுளே முதல்வராக இருந்தாலும் சொன்னாரு. சீமான் கட்சியே கர்நாடகத்தில் இருந்தாலும் அந்த கட்சிக்காரர்கள் தமிழ்நாட்டுக்கு விடுங்கலாம் சொல்ல முடியாது. அதனால யாரை காப்பாத்துறதுக்கு இந்த வார்த்தை ராகுல் காந்தி இவங்க மட்டும் சொல்ல, திமுக தான் சொல்லுது. நீங்க என்ன செஞ்சீங்க? செய்ய வேண்டிய காலத்தில் 4 அணைகள் கட்டும் போது யார் கட்டினது? அது திராவிட ஆட்சிகள் காலத்தில் தான் கட்டப்பட்டது. கபினி, ஹேமாவதி, ஹாரங்கி, அப்புறம் சொர்ணாவதி 4 அணைகள். அப்ப நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்க கேட்டா இந்திரா காந்தி சொன்னாங்க. இந்திரா காந்தி சொன்னா நீங்க கேட்கலாமா? சிவகுமார் சொன்னா நம்ம கேட்க மாட்டோம் இல்லையா? இந்திரா காந்தியே நம்ம தமிழ்நாட்டுக்கு எதிராக சொன்னா கேட்கலாமா? கேட்கக்கூடாது. அதை நீங்க அன்னைக்கு கோட்டை விட்டுட்டு இன்னைக்கு இவர் பேச்சுவார்த்தை எதுக்கு போறாரு? இவ்வளவு நாள் ஏன் பொறுமையா இருக்காருன்னா, சகோதரி சொன்னாங்கல்ல 2 பேருக்கும் ஒரு உடன்பிறப்பு இருக்குன்னு, இந்த திராவிட உடன்பிறப்பு. அது என்ன அர்த்தம்? கலவரம் ஏற்கனவே எல்லார் காலத்திலும் நடந்து முடிஞ்சிருச்சு. யார் காலத்தில்? இன்னைக்கு தான் நடக்கலை. இதுக்கு முன்ன அத்துணை முதல்வர் காலத்திலேயே நாம பேச போய் நம்மளை அவங்க பேசி நம்ம கலவரத்தை போராட்டம் மூலமாக தூண்டி விட்டு அவங்க அங்கே உள்ளவர்கள் கலவரம் பண்ணி பல உயிர்கள் போன காலம் உண்டு. அதையெல்லாம் தடுத்திருக்கிறாரு தன்னுடைய சமயோஜித புத்தியால இன்றைய முதல்வர் விஜய் அவர்கள். இதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அவர் மட்டும் பேசியிருந்தா அதோட நிலைமையே வேற. அங்கே இந்த கலவரம் இல்லாத காலமே இல்லை. அது எம்ஜிஆர் காலம், சிவாஜி, ஜெயலலிதா அவர்களுடைய காலம், அதே மாதிரி கலைஞர் காலம், எல்லா காலத்திலுமே இங்கேயும் அங்கேயும். இங்க கர்நாடகா அங்கே என்ன தாக்கப்படும்? இல்ல இப்ப கர்நாடகால லாஸ்ட் ஒரு 15 நாட்களாக எந்த ஒரு போராட்டமும் நடக்கல. அது வேற. இங்க அம்மா போராட்டம் பண்ணோம்ல, நம்ம விவசாயிகள் போய் எங்கே போய் போராட்டம் பண்ணோம்? ஒகேனக்கல் போய் போராட்டம் பண்ணோம்ல. அதே மாதிரி அங்கே அவர்கள் போராடுகிறார்கள். போராட்டம் என்பது வேறு, கலவரம் சண்டை என்பது வேறு. இதே ராசிமணல் திட்டம். அப்போ வாட்டாள் நாகராஜ் அவர்கள் நடத்திய ஒரு போராட்டம் வெறும் போராட்டமா பார்க்கலாம். அது எப்போ கலவரமா மாறுங்கிறது அந்த காலத்துல மாறுச்சு, இன்னைக்கு மாறல. நல்லா தெரியும், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் ராசிமணல் திட்டம்னு ஒரு திட்டத்தை பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்தார். ஒரே காலத்தில் 4 திட்டங்கள் வந்துச்சு, மேகதாது, ராசிமணல். அந்த ராசிமணல் தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே இருக்குது. அன்னைக்கு நம்ம கட்டியிருந்தோம்னா 100கணக்கான டிஎம்சி கடலில் கலக்கிறத நம்ம தடுத்திருக்க முடியும் இல்லையா? அதையே அன்று ஆண்ட கட்சிகள் செய்யலை. அதனால செய்ய வேண்டியதை விட்டுட்டு ஏன் தடுப்பணைகள் கட்டலை? மாயனூர் தடுப்பணை கட்டியவர் கலைஞர், நான் பாராட்டுறேன். பல தடுப்பணைகள் கட்டியிருக்க முடியும், ஏன் கட்ட முடியலை? கட்டுவதாக ஒவ்வொரு வருஷம் பட்ஜெட்ல 5 தடுப்பணை, 10 தடுப்பணை, 20 தடுப்பணை, ஒரு தடுப்பணை கட்டலை. கட்டியிருந்தா ஒவ்வொரு தடுப்பணையிலையும் 1.5 டிஎம்சி, ஒரு 50 இருந்தா 75 டிஎம்சி இருப்போம். ஏன் செய்ய வேண்டிய காலத்தை செய்யல? ஆனா இந்த 2.5 மாச குழந்தைய ஆட்சியாக நடத்தக்கூடிய விஜய் அவர்கள் ஏன் அதை செயல் நம்ம கேட்க முடியாது? அவரால் நல்லது நடந்திருக்கு. ஓகே, பிரதமர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் கிடையாது அப்படின்னு சொன்னீங்க. ஆனா எதிர்க்கட்சி தலைவர் யாருங்கிற ஒரு கேள்வி வரும்ல. ராகுல் காந்தி நிச்சயமா. ஒரு நிமிஷம், எதிர்கட்சி தலைவர் ஒன்று சொன்னா பிரதமர் எதிராக நடப்பாரு. அது தமிழ்நாட்டுக்கு தான் குத்தம். பேசணும்ல, எப்ப பேசுவார்? நடந்து முடிஞ்சது. பிரதமர் முடியாதுன்ட்டாரு. நாளைக்கு ஜல்சக்தி அமைச்சகம் முடியாதுன்னு சொன்ன ஒரு காலகட்டம் வந்தா இவர் பேசுவார். அது வரைக்கும் பேசினா தமிழ்நாட்டுக்கு வர்றதும் வராம போயிடும். இதுதான் உண்மை. ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்காரு இன்னைக்கு ராகுல் காந்தி. அவர் தான் சொன்னாரு, யூ வில் எவர் நெவர் வின் தி ஹார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு சொல்லி பிஜேபி சொல்றதுக்கு என்ன காரணம்? தமிழ்நாட்டு மக்களை பத்தி அவர் புரிஞ்சிருக்காரு. இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தார்ல சார், அப்போ இந்த ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி ஏதாவது பேசினாரா? அன்னைக்கு தினமா தண்ணியை திறந்து விட்டாங்க, மழை பெஞ்சதுக்கு முந்தின நாளே மழை பெஞ்சிருச்சு, தானா தண்ணி வந்துடும். அவர் சொல்லவே வேண்டியது சார். மனம் வந்து திறந்து விடலாம், அந்த ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மீண்டும் சொல்றேன், மனம் வந்து திறக்கல, மழை வந்ததனால திறந்து விடப்பட்டது. திரு ஸ்டாலின் காலத்திலேயே மழை வந்து தான் திறந்து விடப்பட்டது. செல்வி ஜெயலலிதா காலத்திலேயே மழை வந்து தான் திறந்து விடப்பட்டது. ஏன் அவங்க உண்ணாவிரதம் இருக்காங்க? ஏன் அவங்க ஷட்டரை போய் பார்த்து கூட அவர் ஷட்டரை மூடினாரு? இதெல்லாம் உலகறிஞ்ச விஷயமா? அதனால கடந்த 4 வருடங்களாக மழை பொழிந்தது. ஜூன் 12 திறக்கப்பட்டது. அதுக்கு முன்னால செப்டம்பர் மாதம், அக்டோபர் மாதம், ஆகஸ்ட் மாதங்களில் தான் திறக்கப்பட்டது. நல்ல வேளை இப்போ வந்துருச்சு, வெகு விரைவில் திறப்பார்கள். இது தனி மனிதர்கள் கையில் இல்லை. விஜய் வந்ததுனால மழை வரல, ஸ்டாலின் வந்ததுனால மழை வரல, அல்லது செல்வி ஜெயலலிதா மழை வருவது என்பது காலத்தின் கட்டாயம். அது முன்பின் வந்தால் பாதிக்கப்படுவது தமிழக மக்களும் பாதிக்கப்படுவார்கள், அவர்களும் பாதிக்கப்படுவார்கள். ஓகே நாஞ்சில் சார், ராகுல் காந்தி அவர்கள் சொன்னா மோடி அவர்கள் கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா ராகுல் காந்தி அவர்கள் சொன்னா டி.கே. சிவகுமார் அவர்களும் கேட்க மாட்டாரா? இதில் ரெண்டு பிரச்சனையை நம்ம அணுகணும். இது இன்னைக்கு கர்நாடகத்தில் தளபதி விஜய் அவர்களினுடைய படம்
இப்போது ஓடிக்கொண்டிருக்கிற படம். அதற்கான சுவரொட்டிகளை எல்லாம் கிழிக்கிறார்கள். தியேட்டர்களுக்கு முன்னாலே கலகம் செய்கிறார்கள். இதை இப்போதும் தலைவர் விஜய் மௌனம் காக்கிறார். ஏன்னா ஓசூரில் இருந்து நீங்கள் பெங்களூர் போகிறதுக்கு இன்னைக்கு 3 மணி நேரம் ஆகிறது. 40 கிலோமீட்டர் தாண்டுவதற்கு 3 மணி நேரம் ஆகிறது. அதற்கு காரணம் தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய காய்கறிகள் எல்லாம் பெங்களூரில் இன்றைக்கு சந்தைப்படுத்தப்படுகிறது. காவிரி நீர் பிரச்சனையில் இருக்கிற உண்மையை உணர்ந்து கொள்ளாதவர்கள் இந்த நாட்டில் ஒரு அற்பத்தனமான அரசியலுக்காக இன்றைக்கு பேசுகிறார்கள். தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கு தஞ்சையில் நடந்த ஆர்ப்பாட்டம், மேகதாது அணைக்காக அவர் வைத்த ஆர்ப்பாட்டம், அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர் பேசிய பேச்சு எவ்வளவு மலிவான மட்டமான அரசியலை தமிழ்நாட்டில் நிகழ்த்த விரும்புகிறார்கள் என்பதற்கு அவருடைய பேச்சு அடையாளம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு விவசாயி கூட கலந்து கொள்ளவில்லை. திமுக நிர்வாகிகளை மட்டுமே ரூபாய் கொடுத்து கூட்டி வந்து ஒரு கும்பல் கலாச்சாரத்திற்கு இன்றைக்கு திமுக வழிவகை செய்கிறது. இது 2 மாநில இன்றைக்கு காவிரி தண்ணீர் பிரச்சனையில் நாம் கொஞ்சம் வார்த்தைகளை அளந்து பேசாமல் போனால் இரு தரப்புக்கும் ஏற்படக்கூடிய சேதங்கள் கணக்கில்லாமல் ஆகும். இடைக்கால தீர்ப்பு வழங்கிய இன்றைக்கு என்ன நடந்தது என்பது தெரியும். ஆகவே இதில் ஒரு ஜாகிரபிக்கல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் பிரச்சனை இருக்கிறது. அதனால இன்றைக்கு கூட தமிழ்நாடு அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. 77.537 டிஎம்சி தண்ணீர் இருக்கிற பொழுதும் தண்ணீர் திறந்து விடுவதற்கான சூழல் இல்லை என்று DK சிவகுமார் அறிவிக்கிறார் என்றால் அவருடைய காங்கிரஸில் அவருடைய இருப்பையே காப்பாற்றுவதற்கு இந்த காவிரி பிரச்சனை ஒரு காரணமாகிவிடும். ஓகே, இப்போ தனி ஆவர்த்தனம் செய்ய நினைத்து தனிமைப்பட்டு நிற்கிறார் முதலமைச்சர் விஜய் அப்படின்னு சொல்லி முன்னாள் முதலமைச்சர் இப்போ ஒரு விமர்சனத்தை முன்வைச்சிருக்காரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதான் அவர் சொல்லுவார், அவர் சொல்வார் தனிமைப்பட்டு நிற்பது அவர்கள் தான் இன்னைக்கு. ஏன்னா இந்த பிரச்சனையில் எப்படி அணுக வேண்டும் என்கிற தெளிவான பார்வை தளபதி விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கோம். இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருப்பதற்கு காரணம் காவிரி நீரில் சட்ட ரீதியான தீர்வைத்தான் நான் எதிர்கொள்ள முடியுமே தவிர வேற ஒரு தீர்வை நோக்கி நாம் நகரவே முடியாது. ஆகவே உச்சநீதிமன்றம் நமக்கு நல்ல தீர்ப்பை வழங்குமா என்பதை விட வழங்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்பதில் அர்த்தம் இருக்கிறது. இன்றைக்கு தண்ணீரை வைத்துக்கொண்டு அவர்கள் தர மறுக்கிறார்கள் என்பது உண்மை. தங்கச்சி சொன்னது மாதிரி ஜூன் திங்கள் 12ஆம் தேதி காவிரி நீர் திறக்கப்படவில்லை. ஏதோ விஜய் ஆட்சிக்கு வந்ததுனால தண்ணீர் திறக்கப்படவில்லை என்பது மாதிரி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். இந்த வருடம் ஜூன் திங்கள் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கவில்லை என்பதைப் போல தண்ணீர் இருந்தால்தான் திறக்க முடியும். தண்ணீர் திறக்க முடியவில்லை. குறுவை சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகளினுடைய சுமைகளையும் வலிகளையும் உணர்ந்துதான் 6000 ரூபாய் நிதி உதவி தலைவர் அவர்கள் அளித்தார்கள். அது போதுமானதா என்று கேட்டால் இல்லை. இன்றைக்கு இருக்கிற நிதி நிலைமையில் அவர்களுடைய ஆபத்துக்கு நாம் உதவ வேண்டும் என்கிற விஜய் அவர்களாவது விவசாயிகளை சந்தித்து இருக்கணும்ல, அவர் சந்தித்தாரா? எங்கள் விவசாயிகளை போய் சந்தித்திருக்கலாம் இல்லையா? விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். அந்த இடத்துக்கு அவர் போகவும் வேண்டாம். பிரச்சனைகளை சரியாக தலைமை செயலகத்துக்கு விவசாயிகள் வந்தாங்களே, அந்த இடத்துலயாவது அவர் கூப்பிட்டு சந்திச்சிருக்கணும் இல்லையா? தலைமை செயலகத்தில் விவசாயிகளை சந்திப்பதல்ல பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு தீர்வை எட்டுவதுதான் பிரச்சனை. இந்த தீர்வை எட்டுவது என்பது சட்ட ரீதியாகவும் தீர்வை பண்ண முடியும். இல்ல சார், அதுல பாதிக்கப்பட்டவங்களையோ இல்ல அந்த விவகாரத்துல சம்பந்தப்பட்ட ஆட்களையோ நேர்ல சந்திச்சு பேசினாதானே அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பிரச்சனைங்கிறது தெரிய வரும். அந்த பிரச்சனை நமக்கு அந்த பிரச்சனை தான் நமக்கு தெரியுமே. இது இல்ல விவசாயிகள் தரப்புல இருந்து தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்படுது, நீங்க கர்நாடகாவுக்கே போகாதீங்க, பேச்சுவார்த்தை நடத்தாதீங்க அப்படின்லாம். இல்ல கர்நாடகத்திற்கு போக வேண்டுமா போக வேண்டாமா என்பது முதலமைச்சர் எடுக்கிற முடிவு.
இதில் என்ன சொன்னா, இதில் ஒரு பகைமை பாராட்டுவதால் நமக்கு எந்த நன்மையும் விளையப் போவதில்லை. உரிமையை நிலைநாட்டுவதில் ஒரு இன்ச்சு தாவேக அரசு பின்வாங்க போவதில்லை. இந்த சும்மா கதைத்து கொண்டிருக்கிற அரசியல் எங்கள் தலைவருக்கு உடன்பாடு இல்லை. இன்னும் சொல்ல போகிறேன், எதிர்கட்சிகளுக்கு இதுல அரசியல் ரீதியா சில ஆதாயங்கள் இருக்கலாம். விவசாயிகளுக்கு என்ன ஆதாயம் இருக்கும்னு நினைக்கிறீங்க இதுல? இல்ல விவசாயிகளுடைய வலியை நாங்கள் உணர்கிறோம். இல்ல சார், அதே இதுலதான் வந்து ஐயாக்கன் அவர்களையுமே வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அவர் என்ன பண்ணிட்டு போறாரு வெளியில வந்தா? இல்ல அது வந்து அந்த இடத்தில் இருக்கிற போலீஸ் சட்ட ஒழுங்கு காவலுடைய பிரச்சனை. இது விவசாயியை கைது செய்ய வேண்டும் என்று அரசு நோக்கம் இல்லை. இப்போ இன்னைக்கு டெல்லியில் கரப்பான் பூச்சி போராட்டத்தில் தமிழ்நாட்டு மாணவர்கள் போராடினார்கள்னு சொல்லி அவங்க மேலே வழக்கு போட்டு நேற்றைக்கு அந்த உத்தரவை திரும்ப பெற்றாச்சு. அது வேற. நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு. இல்ல போராட்டத்திற்கு போன விவசாயிகளை வந்து ஆந்திரா பார்டர்ல என்பாட்டி இறக்குறாங்க, அரெஸ்ட் பண்ணி இறக்குறாங்க. அந்த மாதிரியான அடக்குமுறைகள் இங்க இல்ல. அவர்களும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இன்றைக்கு நடந்த விஷயத்தை சொல்லுங்கம்மா. பிஆர் பாண்டியன் முக்கியமான விவசாய சங்க தலைவர் இன்னைக்கு அமைச்சரையும் அதிகாரியை சந்திச்சுட்டு அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. அதாவது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டிய நிலையும் இல்லை. ஏன்னா ஏற்கனவே சட்டமன்றத்தில் எல்லா கட்சிகளையும் கூட்டு பேசிட்டாரு முன்னாள் முதல்வர், அதாவது இன்றைய முதல்வர். அதே நேரத்தில் வந்து நமக்கு இன்றைக்கு தேவை சட்ட போராட்டம். அவர் சொன்னது அந்த சட்ட போராட்டத்தை இன்றைக்கு இந்த அரசு செய்திருக்கிறது. எப்போ வந்து நம்ம கேட்க போய் கொடுக்கலைனாலும் சட்ட போராட்டம், போகாம இருந்தாலும் சட்ட போராட்டம். இன்னைக்கு அந்த சட்ட போராட்டத்தை அவர் நடத்தியிருக்காரு. அதே மாதிரி பேச்சுவார்த்தை என்பது உங்களுக்கு மகாபாரதம் தெரியும். குந்தி அவர்கள் அதே மாதிரி கர்ணனையும் பேச வச்சது யாரு? கிருஷ்ணர் பேச வைக்கிறார். அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் 2 வரம், அந்த 2 வரம் தான் துரியோதனையும் ஒரு கூட்டத்தையே அளிக்குது. அதனால ஒரு விஷயம் நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த பேச்சுவார்த்தை மட்டுமல்ல, சட்ட போராட்டத்தை விட்டுட்டு அவர் கர்நாடகம் போறேன்னு சொல்லலை. சட்ட போராட்டம், அதே நேரம் ஒழுங்காற்றுக்குழு ஆணையம், எல்லாத்து வேலையும் அவர் செஞ்சுக்கிட்டு தான் இவ்வளவும் நம்முடைய முதல்வர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால அவர்கிட்ட பேசணும் இவர்கிட்ட பேசணும் அர்த்தம் இல்லை. விவசாயிகளுடைய சங்க தலைவர் பிஆர் பாண்டியன் இன்னைக்கு தெளிவாக சட்டமன்றத்துக்கு போயிட்டு வெளியில வந்து அமைச்சரையும் அதிகாரியை சந்திச்சு இவ்வளவு சொல்லியிருக்காரு. ஓகே ஆந்தில் சார், நம்ம இடையில பேசும்பொழுது சுபேர் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னார். டெல்லிக்கு போராடுவதற்காக விவசாயிகள் போகும்போது அங்க காவல்துறையினர் அவங்களை மகாராஷ்டிராவில் பாஜக அரசு இருக்கிற இடத்துல அந்த பாஜகவை கண்டிக்காம ஏன் விஜய் கண்டிக்கிறேன்னு கேட்கறாங்க. கண்டிக்க வேண்டியது எல்லாம் மோடியை பாதுகாக்கிறது. தினகரன் அவர்கள் கேள்வி எழுப்பி இருக்காரு. ஏன் விஜய் அவர்கள் வந்து தினகரன் மூலம் காணாமல் போனவங்களை வைக்கிறதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அரசியல் அனாதைகளுக்கு எல்லாம் போய் இங்க போய் இடம் கொடுக்குறீங்க. இல்ல அவருமே ஒரு அரசியல் கட்சி தலைவர் இல்லையா? அவர் எப்படி புறக்கணிக்க? இல்ல அது கட்சி கிடையாது, ஒரு கும்பல். அது சார் நீங்களும் அந்த கட்சியில இருக்கீங்க, வெளியில வந்ததுனால இல்ல நான் அந்த கட்சியில ஒன்றும் இருக்கல. இல்லையா நீங்க? இல்லையே. என்னைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு தொடங்குறாரோ அன்னைக்கே என் வீட்டு முற்றத்தில் தொலைக்காட்சியை கூப்பிட்டு அண்ணாவும் இல்லை திராவிடவும் இல்லை நான் வெளியேறேன்னு வெளியேறிட்டேன். நான் என்ன சொல்றேன், தினகரெல்லாம் இதில் கருத்து சொல்லப்படாது. இது வந்து 2 மாநிலத்துக்கு இருக்கிற பிரச்சனை என்பதை விட இது விவசாயிகளினுடைய வாழ்வாதார பிரச்சனை. இந்த பிரச்சனையில் காயம்படாமல் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு 2 மாநில முதலமைச்சருக்கும் இருக்கிறது. அதில் கூட டிகே சிவகுமார் சரியாகத்தான் நடந்து கொண்டார் என்றுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா அவர் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர், அங்கே இருக்கிற எல்லா கட்சிகளினுடைய உணர்வுகளை மதிக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. என்னை கேட்டால் அன்றைக்கு 2 முதல்வர்கள் சந்திக்கிற ஒரு சூரியோதயம் புலர்கிற பொழுது ஒரு புதிய வாசல் திறப்பதற்கான வாய்ப்பு கூட இருக்கிறது. ஆனால் சட்ட ரீதியாகத்தான் இந்த பிரச்சனையை அணுக முடியுமே தவிர வேறு தீர்வு இதற்கு கிடைக்காது. ஆகவே இந்த நதிநீர் பிரச்சனை என்பது உலகம் முழுவதும் இருக்கிறது. நதிநீர் தாவாவை எப்படி தீர்வு கொள்ள வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணங்களும் இருக்கிறது. ஆனால் இந்த காவேரி தண்ணீர் பிரச்சனை, காவிரி வந்து தமிழ்நாட்டுக்கு புகுந்த வீடு. காவிரியை பெண்ணாகத்தான் நாம் பார்க்கிறோம். ஒரு பெண்ணுக்கு பிறந்த வீடை விட புகுந்த வீடு தான் முக்கியம். அந்த புகுந்த வீட்டினுடைய உரிமையை காவிரி நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதில் நமக்கு இருவேறு கருத்து இல்லை. இந்த பிரச்சனை இதற்கு முன்னால பல பேர் பூரா குப்புசாமின்னு சொல்லி இந்த பிரச்சனையை சட்ட ரீதியாக எதிர்த்தவர் பூரா குப்புசாமின்னு சொல்லி கரூரில் இருந்த ஒரு புகழ்பெற்ற வழக்கறிஞர். அவர் இப்பொழுது காலமாகிவிட்டார். அதனால 2 பேருக்குள்ள உணர்வுகளை தூண்டிவிட்டு
ஒரு கலவரத்தை பற்ற வைத்து அதில் குளிர்காய நினைக்கக்கூடிய சக்திகள் அதுவும் திமுகவாக இருக்கிறது என்பதுதான் என்னுடைய வேதனை. இன்னைக்கு உதயநிதியினுடைய பேச்சு அதைத்தான் வெளிப்படுத்தியது. ஓகே சுபேஷ் சார், நீங்க சொல்லுங்க, அமைச்சர் நிர்மல்குமார் அவருடைய பேச்சை எப்படி அணுகலாம்? ஏன்னா இந்த ஒரு பிரச்சனைக்கு மொத்தமா கலைஞர் அவர்கள் தான் காரணம் சொல்வதா இருக்கட்டும், திமுகவும் டி.கே. சிவகுமார் அவர்களும் சேர்ந்து ஒரு சூழ்ச்சி பண்றாங்கன்னு சொல்றதா இருக்கட்டும், இந்த ஒரு விமர்சனத்தை எப்படி பார்க்கலாம்? இல்லை, முதல்ல அண்ணன் சொன்ன மாதிரி கருத்து சொல்வதற்கு எல்லாம் உரிமை இருக்குது. எல்லா கட்சிகளுக்கும் அது அரசியல் கட்சியாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு தனி மனிதனாக கூட ஒரு தமிழ்நாட்டின் குடிமகனாக அவருடைய கருத்துக்களை இப்போ டிடிவி தினகரன் சொல்லியிருக்காருன்னா எல்லாரும் தன்னுடைய கருத்துக்களை சொல்லலாம். அதில் வந்து நம்ம சொல்லவே கூடாதுங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ரெண்டாவது, டி.கே. சிவகுமார் அவர்களுக்கும் திமுகவுக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு நல்ல நட்பு இருக்குது. அதை அந்த அர்த்தத்தில் அவர் சொல்கிறார். ஏன்னா தேர்தல் பிரச்சாரத்தில் அவங்க வந்து நேரடியாக வேலை செய்கிறாரு. காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலில் சுணக்கமாக இருந்தது. ராகுல் காந்தி தனியாக பிரச்சாரம் பண்ணிட்டு போனார், ஆனால் வந்து திமுக தனியாக பிரச்சாரம் பண்ணிட்டு போனாங்க. ஆனால் அந்த நேரத்திலையும் கூட பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய அன்னைக்கு துணை முதலமைச்சராக இருந்த சிவகுமார் வந்து இங்கே திமுகவுக்காக வேலை பார்த்தார். இல்ல, அதே டி.கே. சிவகுமார் அவர்கள் விஜய் அவர்களையும் பாராட்டி பேசியிருக்காரு. இல்ல, பாராட்டி பேசியிருக்கிறாரு. ரெண்டாவது முதல்ல வந்து தேர்தல் களத்துல வந்து விஜய் அவர்களை பாராட்டி பேசவில்லை. காரணம் ஒரு கூட்டணி கட்சி, அவங்களோட கூட்டணி, இப்போ உங்களோட கூட்டணி. அதனால அதை புரிஞ்சுக்கணும். இது அரசியல் சூழலும் காலம் தான். திமுகவுக்கும் அவர் டி.கே. சிவகுமாருக்கும் இருக்கக்கூடிய அந்த நட்பு ரீதியில ஏதேனும் ஒரு தடங்கள் இங்கே ஏற்படுதா அப்படின்ற மாதிரி, ஏன்னா அந்த போற பிளான் வந்து கேன்சல் பண்ணப்படுது அப்படிங்கிற போது அதை நோக்கி அவர் கேட்கிறாரு. பொதுவாகவே திமுக தன்னுடைய கூட்டணியில் இருந்த கட்சிக்குள் திமுக ஒரு ஆதிக்கம் செலுத்திக்கிட்டே இருக்கும். இந்த காங்கிரஸில் திமுக ஆதரவாளராக சில பேர் வச்சிருப்பாங்க, கம்யூனிஸ்டில் திமுக ஆதரவாளராக சில வச்சிருப்பாங்க. இப்போ அறிக்கையெல்லாம் வரும் பாருங்க, அவர்கள் எல்லாமே ஒரு காலத்தில் அவர்கள் இப்பயும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஆட்கள் தான். பிசிகாவிலையும் திமுக ஆதரவாளர் வச்சிருப்பாங்க. ஏன் ஒருபடி மேலேயே சொல்ல போனா திமுகவில் கூட்டணி கட்சிகளுக்கான சீட் ஒதுக்கீடு பண்ணிட்டு வேட்பாளர் இவங்க தான் போடுவாங்க திமுகவில். அதனாலதான் பல கட்சிகள் இன்னைக்கு அந்த கூட்டணியை விட்டு ஒரே நாள் வெளியிருக்கு. கண்ணுக்கு தெரியாது அந்த திமுக. ஆனா 2023 டி.கே. சிவகுமார் அவர்கள் நீர்வளத்துறை அமைச்சரா இருக்கும் பொழுதே இந்த மேகதாது அணை பத்தி பேசினாரு. அப்போ வந்து துரைமுருகன் அவர்கள் அதற்கு காட்டமான விமர்சனங்களையும் முன் வச்சிருக்காரு இல்லையா? அவங்களை எப்படி ஒரு கூட்டணின்னு ஒரு இது முழுக்க அரசியல். நீங்க தேசிய கட்சி காங்கிரஸா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், அவங்கவுங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அரசியல் பண்ணுவாங்க. இந்த தேர்தல் எடுத்துங்களா, இந்த தேர்தலில் கன்னியாகுமரியில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒன்றா கூட்டணியாக பிரச்சாரம் பண்ணுறாங்க. 10 கிலோமீட்டர் தாண்டி அந்த பக்கம் போனால் எதிர் அரசியல் பண்ணுறாங்க. பிஜேபி எடுத்துங்க, பிஜேபி இன்னைக்கு பேசுது இல்லையா, தமிழ்நாடு பிஜேபியில் தண்ணீர் வேணும்னு கேட்குறாங்க, கர்நாடகா பிஜேபியில் கொடுக்கக்கூடாதுன்றாங்க. அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அரசியல் தான் இது. முழுக்க கர்நாடகாவில் இதை வைத்து மட்டுமே தான் அரசியல் பண்ணுறாங்க இன்னும் நாட்களாக. அப்போ இது முழுக்க அரசியல் ரீதியாக பார்க்கப்படுது. இப்போ புதுசாக வந்திருக்க தாவேக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப ஸ்மார்ட்டாக இந்த நீர் விவகார பிரச்சனையை கையில் ஆடுறாங்க. ஏன்னா ரெண்டு தரப்பு மக்களும், அப்பாவி பொதுமக்களும் வியாபாரிகளும் அங்கு வசிக்கக்கூடியவர்கள் பாதிக்கப்படப்படுறது. அப்போ அதுக்கான பேச்சுவார்த்தை, சட்ட ரீதியான ஒரு போராட்டத்தை அது செய்வதற்காக அங்கே ஒரு வழக்கு, இப்போ ரெண்டையுமே பேலன்ஸ்டாக கொண்டு போகிறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி என்னன்னா, முதல்ல தாவேகா வெற்றியை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேங்கிறாங்க. இப்போ வரைக்கும் ஒரு நடிகர் கட்சி, இப்போ அந்த 2 மாதத்துக்கு முன்னாடி வந்த கட்சி அப்படின்ற இன்னைக்கு வரைக்கும் ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கு, ஒருவர் முதலமைச்சராக தனிச்சு ஒரு சாதனையை படைத்திருக்கிறாருங்கிற அதை ஒன்றும் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்ப நீங்க எங்களை கூப்பிட்டு கேட்கலாம்ல, நீங்க 50 வருஷமா நீங்க பண்ணி அது தீர்வு வராத விஷயத்தை வேற ஒரு ஆங்கில அவங்க ட்ரை பண்றாங்க. அப்ப நீங்க எங்களை கூப்பிட்டு கேளுங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடுங்கன்னா அனைத்து கட்சி கூட்டத்தை தேவைப்படுகிற போது கூட்டுவாங்க. இப்ப தீர்மானம் போட்டாச்சு, அந்த தீர்மானம் ஒருவேளை இவர் நாளைக்கே வந்து கர்நாடகா போறாரு, சந்திக்கிறாரு, அங்க ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னா அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினா எல்லாருடைய நிலைப்பாடு என்னது? கர்நாடகாவில் தண்ணி வேணும், பேசிட்டு எதிர்த்து போயிடலாமா? அனைத்து கட்சி கூட்டத்தில் என்ன வேலை இருக்க போகுது? ஒருவேளை ஏதேனும் ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கிறப்ப அனைத்து கட்சி ஒவ்வொருத்தருடைய வியூகங்களை சொல்வாங்களா, அதை பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு இடம் இல்ல. ஒரு முடிவு எடுக்கிற பட்சத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டலாம். இப்ப எந்த முடிவுமே எடுக்காத பட்சத்துக்கு அனைத்து கட்சி கூட்டம். அப்ப இவர்கள் இங்க இதை வச்சு ஒரு அரசியல் பண்றாங்க. இல்ல சார், இப்ப என்னன்னா காவேரி பிரச்சனை அப்படிங்கிறது தாவேகாவுடைய பிரச்சனையோ திமுகவுடைய பிரச்சனையோ கிடையாது, அது தமிழகத்தினுடைய பிரச்சனை. கர்நாடகால அனைத்து கட்சிகள் கூட்டம் கூட்டி அங்க வந்து ஒருங்கிணைப்பா ஒரு முடிவு ஒன்று எடுக்கப்பட்டிருக்கு. ஆனா தமிழகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா எதிர்கட்சிகளும் வந்து இந்த இடத்துல அரசியல் பண்றதாட்டும் கர்நாடக அரசியல் சூழல் வேற, தமிழ்நாடு அரசியல் சூழல் வேற. கர்நாடகாவில் கன்னட அமைப்புகள் போராட்டத்தில் இறங்கி இருக்காங்க. இங்க அந்த மாதிரியான சிச்சுவேஷன் எதுவும் கிடையாது. இங்கே பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகளுடைய நிலைப்பாடும் பாஜகவும் இந்த நிலைப்பாடுல இருக்காங்க. எல்லா கட்சிகளும் நிலைப்பாடும் கர்நாடகாவிலிருந்து நமக்கு வருஷம் வர வேண்டிய தண்ணீர் வரணுங்கிற ஒரே நிலைப்பாட்டில் இருக்காங்க. அதுக்கு தான் தீர்மானமே போட்டாங்களே. இப்போ வேற ஏதேனும் முடிவு எடுக்க போறாங்கன்னா நம்ம அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டலாம். இப்போ மழை பெஞ்சது, தண்ணி வந்துருச்சு, இப்போ எதுக்கு நீங்க ஆர்ப்பாட்டம் பண்றீங்க?
அவங்க நாளைக்கு இன்னைக்கு இந்த தண்ணி வந்துருச்சு எல்லாம் விவசாயத்துக்கு வேலைக்கு போயிட்டாங்க. இல்லை, இதனுடைய நதி மூலத்தை தேடி போனால் கர்நாடகம் கூட வடிநில பகுதி தான் தமிழ்நாட்டை மாதிரி. ஏன்னா காவிரி உதயமாகிற இடம், உற்பத்தி ஆகிற இடம் குடகு, கூர்க்கு. அங்கே பேசப்பட்ட மொழி துளு மொழி, கேட்டிங்களா? ஆகவே அதுவும் ஒரு தேசிய திராவிட மொழியில் ஒன்று. அதனால இதை நீங்கள் நதி மூலம் தேடி பேச போனால் கர்நாடகம் கூட காவிரிக்கு உரிமை கொண்டாட முடியாது. அப்படியெல்லாம் பேச நானோ தாவைக்காவோ யாரும் நாங்கள் தமிழ் தேசியம் பேச கூட விரும்பலை. இந்த பிரச்சனை காவிரி புகுந்த வீடாக இருக்கிற தமிழ்நாட்டுக்கு மிக உரிமையுடையது. இன்னும் சொல்லப்போனால் காவிரியினுடைய வருகையினால் தான் எங்கள் கலாச்சாரம் வளர்ந்தது, எங்கள் இசை வளர்ந்தது, எங்கள் பண்பாடு வளர்ந்தது, எங்கள் நாகரிகம் வளர்ந்தது, எங்கள் சமயம் வளர்ந்தது. ஆகவே காவிரி தண்ணீருடைய உரிமையை விட்டு கொடுக்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. சிக்கல்கள் வரலாம், சிரமங்கள் வரலாம், சிலுவைப்பாடுகள் கூட வரலாம். அதையும் சகித்து கொள்ளுகிற ஒரு ஆட்சி இதை எப்படி அணுக வேண்டும் என்கிற தெளிவு தாவேகா தலைவர் விஜய்க்கு இருக்கிறது. அதை நோக்கி அவர் பயணிக்கிறார். ஒரே சகோதரர் ஜுபேர் சொன்ன ஒரு விஷயத்தை நுட்பமாக கவனிக்கணும். அவங்க ஏன் கூட்டினாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு வந்துச்சு, அதனால கூட்டினாங்க. இங்கே நாம் நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது தான் இங்கே கூட்டத்தை கூட்ட முடியும். ஏற்கனவே ஒரு கூட்டத்தை சட்டமன்றத்திலே கூட்டி எல்லா கட்சியும் திமுக, அதிமுக, பாமக, அப்போ கூட திமுக சொன்னதை பாமக எதிர்க்குது, ரெண்டையும் அதிமுக எதிர்க்குது. தமிழ்நாட்டு கட்சிகள் ஒன்றாக இருக்க வேண்டிய கட்சிகள் வேறுபாடாக இருக்குது. அதனால் நினைக்கும் போதெல்லாம் நம்ம கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆட்சி வந்த பொழுது என்ன சொன்னாங்க, குதிரை பேரம்னாங்க. ஆனால் உண்மையான குதிரை பேரம் பண்ணி மாட்டிக்கிட்டவங்க யாரு நமக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி எதுக்கு சொல்ல வர்றேன், இன்னைக்கு தொடர்ந்து காவேரி விஷயத்துல ஏன் இந்த மாதிரி தொடர்ந்து தாவேக அரசு மீதும் அல்லது முதல்வர் விஜய் மீதும் அபாண்டமான பல பழிகளை போடுறாருன்னா, இந்த போட்டது பூராமே இன்னைக்கு அவர்களுக்கு எதிராக போயிடுச்சு. அதுக்கு சொல்ல வர்றேன், அது குதிரை பேரமாக இருக்கட்டும் அல்லது கட்சிகளை இழிவுபடுத்துறதா இருக்கட்டும். நான் சொல்லி தான் போனாங்க. எங்கே போனாங்க? தாவேகாவுக்கு போனாங்க, மற்ற கட்சி காங்கிரஸை தவிர. பிறகு அவர்களையும் இழிவுபடுத்துறதெல்லாம் பார்த்தோம். அதனால் தமிழ்நாட்டு அரசியல் வித்தியாசமாக இருக்குது. கர்நாடக அரசியல் எதிரி கட்சிகளாக இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்காங்க. இங்கே நாமெல்லாம் அண்ணன் தம்பின்னு சொல்லிக்கிட்டு இங்கே வேறுபாடாக நம்ம இருக்கோம். ஓகே ஃபர்ஹானா, நீங்க சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி காவேரி பிரச்சனை வந்தபோது நாம் தமிழர் கட்சி ஐபிஎல் எதிர்ப்பு போராட்டங்கள் எல்லாமே முன்னெடுத்தீங்க. இப்போ அதே வீரியத்தோடு தான் நாம் தமிழர் கட்சி செயல்படுதா? கட்டாயம் நாம் தமிழ் கட்சி தொடர்ச்சியாக இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இவங்க எல்லாருமே ஒரு தரப்புல தான் நின்று பேசுறாங்க. அதாவது சகோதரர் விஜய் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த நிலைப்பாடு மௌனமே ஒரு சரியான நகர்வு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அது தவறு. ஏன்னா கர்நாடகால DK சிவகுமார் அவர் ஆளும் கட்சி தண்ணி விடக்கூடாதுன்னு சொல்லி பாஜகவை கூட வச்சுக்கிட்டு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி ஒரு முடிவு எடுக்கிறாங்க அந்த மாநிலத்தினுடைய நலனுக்காக. அப்ப இங்க நீங்களா ஒரு முடிவு எடுத்தீங்க, என்னது நீங்களா போவேன் கர்நாடகாக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது எவ்வளவு தவறானது அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போது புரிஞ்சிருக்கும். DK சிவகுமார் அவர்கள் இனிமேல் வரக்கூடாது, இங்க வந்துடாதீங்க, இங்க இனிமேல் அவர் தான் கூப்பிட்டாரு, வாங்க ஹெலிகாப்டர் எல்லாம் ரெடியா இருக்கலாம் சொன்னவரு. இப்போதைக்கு சூழலுக்கு தள்ளி வைங்கன்றாரு. உடனே அதை ஏற்றுக்கொண்டாரு. நீங்க ஒரு உண்மை என்னன்னு சொன்னா, இன்றைக்கு உள்ள சூழல்ல அவர் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அப்போ இப்ப அங்கேயும் ஒரு நுணுக்கமான அரசியல் நடக்குது. இப்ப வரக்கூடிய 2028 கர்நாடகால தேர்தல் வரப்போகுது. அங்க கனகபுரா அப்படிங்கிற இடத்துலதான் மேகதாட்டு அணை உருவாக்குறதுக்கான பணிகளும் அவங்க முன்னெடுக்கிறதுக்காக இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது அங்க அவரோட அரசியல் நிலைப்பாட்டை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக அவர் முனைப்பு காட்டுறாரு. அப்படிங்கறதுனாலதான் அவர்கள் நகர்வு எடுக்கிறாங்க. அவங்க கடுமையான முன்னகர்வுகள் எடுக்கும்போது நம்ம எதுவுமே பண்ணாம மௌனமாக இருக்கிறது எப்படி சரியா இருக்கும்? நம்ம இங்க நிலைப்பாட்டுல குறைந்தபட்சம் நாங்க கண்டிக்கிறோம் அப்படிங்கறது கூட சகோதரர் விஜய் அவர்கள் சொல்லலையே, எந்த இடத்துலயுமே சொல்லலையே. அத இன்னொன்னு என்ன சொல்லணும் அப்படின்னா, ஜனநாயக கேக்குறாங்க. இல்ல கண்டிக்க வேண்டாமே. வேண்டாமா?
கண்டிப்பா நம்ம தான் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். இங்க மண் உரிமை போராளிகள் சரி, விவசாயிகளும் சரி, இங்க எண்ணற்ற கட்சிகளும் சரி, எல்லாமே வந்து போய் பேசுறது சரியா இருக்காதுன்னு சொல்லும் போது அவர்கள் ஒரு முடிவு எடுத்து போனாங்க. அப்ப இங்க அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட வேண்டிய தேவை அவசியம் இருக்கு. இவங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு தெரியாத விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணுவாங்க, யூகங்களை பகிர்வாங்க. அப்படிங்கும் போது அதையும் வந்து மறுக்குது அப்படிங்கறது நம்மளால பார்க்க முடியுது. இன்றைய முதல்வர் விஜயாவுடைய விஷயம் எப்படின்னா, காதலும் வேணாம் மோதலும் வேணாம். அது ஒன்றிய அரசாக இருந்தாலும், பாஜக இல்லை, ஒன்றிய அரசாக இருந்தாலும், எந்த ஒன்றிய அரசாக இருந்தாலும், அது கர்நாடக அரசாக இருந்தாலும், இதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவில் நம் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது. பேசிடலாம், ஆனால் பேசுறதுனால எவ்வளோ பிரச்சனைகள் வருது. மௌனமும் ஒரு ராகம்தான். மௌன ராகம் நம்ம சொல்றோம். அதனால சில நேரங்கள் பேசாமல் ராகுல் காந்தி அவர்களும் அதே ஸ்டாண்ட். நிச்சயமா தேவைப்பட்டா மௌனராகம் இருப்பாரு. மோடி அவர்கள் வந்து மௌனராகம் எடுக்கலையா? எங்கே? இமயமலையில இருந்தாரு, கன்னியாகுமரியில் இருந்தாரு. அதனால சில நேரங்களில் பேச்சினால பிரச்சனையோ கலவரம் வராமல் இருப்பதற்கு மௌனமாக இருப்பது, ஆனால் செயல்படுவது. அவர் செயல்பட்டதுனால தான் இன்னைக்கு 4 டிஎம்சி கொடுக்க சொன்னாங்க. 2 முறை ஒழுங்காற்று கூட்டத்துக்கு நம்முடைய தாவேக அரசு போனது, அதிகாரிகள் போனாங்க, உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க, பிரதமர் 2 முறை சந்திச்சாங்க. 2 முறையும் வந்து மேகதாது விஷயத்தையும் காவிரிக்கு நீர் விடணுங்கிற 2யுமே வலியுறுத்தினாங்க. ஒரு முதல்வர் என்ன செய்யணும்? அமைதியா, அதே நேரத்தில் சகோதர மாநிலங்களுக்குள்ள சண்டையும் வந்துடக்கூடாது. எதையாவது பேசி அந்த தவறு நடந்தால், இதுக்கு முந்தைய எல்லா ஆட்சி காலத்திலையும் எவ்வளோ நூற்றுக்கணக்கான பஸ் எரிக்கப்பட்டது, கேபிஎன் பஸ் உங்களுக்கு தெரியும். கர்நாடகத்தில் வைத்து எத்தனை தமிழர்கள் இங்கே பாதிக்கப்பட்டார்கள், தமிழருடைய சொத்து பாதிக்கப்பட்டது. நாம பொறுமையாக இருந்தோம், இங்கே அப்படி ஒன்றும் பெரிய அளவில் செய்யலை. ஆனால் இந்த நுழை வந்துடக்கூடாது என்பதை புத்திசாலித்தனமாக இன்றைய முதல்வர் சிறப்பாக அவர் செய்து கொண்டிருக்கிறார். நிறைவு பார்வையா இருக்கா? நிறைவு பார்வை இந்த பிரச்சனைக்கு ஒரு நீண்ட தூர பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு அரசியலை தள்ளி வைத்து விட்டு நம்ம பார்க்கணும். இது வந்து கர்நாடகா நீதிமன்றங்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பை முதல்ல மதிக்கணும். இப்போ நம்ம அதை வந்து இப்போ என்எல்சியிலேருந்து போகக்கூடிய மின்சாரத்தை நம்ம எந்த அளவில் கொடுக்குறோமோ அது கரெக்டாக கொடுத்துட்ருக்குறோம். ஆனால் அதில் எந்த நமக்கு 2006, 2011 இங்கே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மின்தட்டுப்பாடு ஏற்பட்ட காலத்திலும் கூட அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டிய மின்சாரத்தை ஒதுக்கீடு பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் கர்நாடகா எல்லா காலகட்டங்கள்லையுமே இது பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே அதை வைத்து தான் அரசியல், அது காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், அங்கே கன்னட அமைப்புகளாக இருக்கட்டும், எல்லாமே அங்கே அதை வைத்து தான் அரசியல் பண்ணுறாங்க. அதை வந்து சட்ட ரீதியாக போராட வேண்டிய இடத்துல சட்ட ரீதியாக போராடணும், சுமூகமாக நட்பு ரீதியில் போராட வேண்டிய இடத்துல நட்பு ரீதியாக செய்ய வேண்டிய விஷயம் பண்ணணும். இப்போ புதுதாக வந்திருக்க தாவேக அரசாங்கம் 2யுமே செய்யுதுன்னு நினைக்கிறேன். நட்பு ரீதியாக பேச வேண்டிய இடத்துல பேசுகிறாங்க, சட்ட ரீதியாக போராட வேண்டிய இடத்துல பேசுகிறாங்க. தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் இந்த விஷயத்தில் அரசியல் செய்யாமல் ஒற்றை புள்ளியில் நிற்கணும். உங்களுடைய நிறைவு பார்வை இல்லை, ஜெயலலிதா அம்மா நடிகையாக இருக்கும் பொழுது நடிக்க போகிறாங்க, ஷூட்டிங் அங்கே நடக்குது. அன்னைக்கு அவங்கள்ட்ட கர்நாடகத்தில் சில கலகம் செய்யக்கூடிய சில கும்பல்கள் நீ இங்கே நடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போதும் அவர்கள் கட்சி அரசியலே அவங்க அரசியலே கிடையாது. நான் ஒரு தமிழ் பெண், என்னுடைய உரிமையை நான் விட்டு கொடுக்க முடியாதுன்னு அன்னைக்கு சொன்னாங்க. அதனால் இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சி மீன்ஸ் ஷேடோ கவர்மெண்ட், அது ஒரு நிழல் அமைச்சரவை. நிழல் அமைச்சரவைக்கு தலைமை தாங்குகிற உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் தஞ்சாவூரில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட ஒரு தீர்வை அவர்களால் சொல்ல முடியலை. தீர்வை சொல்லாமல் ஆர்ப்பாட்டம் எதுக்கு நடத்துகிற நீ? அதனால இதற்கு தீர்வு என்பது உச்சநீதிமன்றம் தான் இதற்கான தீர்வை தர முடியும். அதற்கான எல்லா முயற்சிகளிலும் தாவேக அரசு முழு ஈடுபாட்டோடு இன்றைக்கு கூட வழக்கு தொடர்ந்திருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நதி நடக்க மறுத்தாலும் வெள்ளம் நிற்காது என்பதைப் போல இன்றைக்கு காவேரி தண்ணீரை தரமாட்டேன் என்று கர்நாடகா சொன்னாலும் அந்த தண்ணீரை பெறுவதற்குரிய உரிமையை தாவேக அரசு நிச்சயம் நிலைநாட்டும். நாடு பார்க்கத்தான் போகிறது. மகாராஷ்டிரால வரக்கூடிய கிருஷ்ணா நதிக்காக அங்க டி.கே. சிவகுமார் அவர்கள் எப்படி போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்ப அவங்க எதுக்காக போராடி எல்லா சட்ட போராட்டையும் எடுத்து அவங்க முனைப்பு காட்டுறாங்களோ அதே தானே இங்க உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படிங்கறதான் கேட்க தோணுது. இங்க காவிரி நமக்கு நீர் கிடைக்கல அப்படிங்கும் போது நாங்களும் இதை தீவிரமாக முன்னெடுக்கணும். அதே மாதிரி டி.கே. சிவகுமார் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய கர்நாடக அரசு செய்யக்கூடிய இந்த முனைப்பான செயல்பாடுகளை வந்து
கண்டிச்சு தீவிரமாக தமிழ்நாடு அரசும் எதிர்த்து அதற்கான செயல்பாடுகளை முன்னெடுக்கணும். மெத்தன போக்கோடு கையாள்வதை வந்து முதல்ல கைவிடணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. அதே மாதிரி தொடர்ச்சியாக வந்து அவர் அமைதி காக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து காரணம் சொல்றாங்க. அது எல்லாமே அதுக்கு பின்னாடி ஒரு சந்தர்ப்பவாதம் இருக்கு. ஜனநாயகன் படம் வந்து அங்க ஒரு பெரிய சந்தையை வந்து இழந்திருக்கும். அதனாலதான் அப்போது வாய்மூடி இருந்தார். இன்னைக்கும் வாய்மூடி ஏன் இருக்கிறாருங்கிற கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. நன்றி. ஒரே ஒரு உண்மை நீங்க கேட்ட கேள்விமா, முதல்வர் விஜய் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டார்னு சிலர் சொல்றாங்க. உண்மை அதல்ல. அவர் தனியாவே நின்றார், தனியாவே வென்றார். பல்லாண்டுகளாக ஆட்சி செய்த அதிமுக திமுகவை தனிமைப்படுத்தி உட்கார வைத்திருக்கிறார், முன்னாள் முதல்வர் உள்பட. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த தனிமைப்படுத்துவது என்பது அவர் விரும்பலை. ஆனால் அவர் தனிமைப்பட்டார் என்று சொல்ல முடியாது. அவர் பொறுத்தவரை இன்றைக்கு ஆட்சியை இருக்கக்கூடிய நிலையில் இருக்காரு. நாம் செய்ய வேண்டிய வேலை, கடந்த அரசியல் செய்திருக்க வேலை, வாரியம் என்பது அமராவதியில் ஒரு வாரியம் இருக்கு, உங்களுக்கு தெரியும். இல்ல முஸ்தபாவும் எனக்கு தெரியாதுமா, அது நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு தேவை வந்து நீங்கள் இன்றைய முதல்வர் பற்றி பேசுகிறீங்க, நான் சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு வடநாட்டில் உங்களுக்கு நர்மதா நதி வாரியம்னு ஆரம்பித்தாங்க. அங்கே யார் தெரியுமா காவல் காக்கிறா? ஒன்றிய அரசுடைய படை. அந்த மாதிரி இங்கே கபினியிலையோ கேஆர்எஸ் அணையிலையோ அந்த மாதிரி ஒரு வாரியத்தை உருவாக்குவதற்கு நாம் போராட வேண்டுமே ஒழிய, நாம் ஏற்கனவே ஆண்ட ஆட்சிகள் அதை நாம் செய்ய தவறிவிட்டோம். வாரியம் வாங்கினோம், அதே மாதிரி ஒழுங்காற்றுக்குழு எல்லாம் வாங்கினோம். ஆனால் செய்ய வேண்டியது என்னன்னா, எந்த நேரத்தில் வந்து உச்சநீதிமன்றமோ ஒழுங்காற்று ஆணையமோ நீ தண்ணீர் விடு என்று சொன்னால் விடக்கூடிய இடத்திலே வந்து ஒன்றிய அரசுடைய படை இருக்கணும், அல்லது 2 மாநிலத்துடைய காவல்துறை இருக்கணும். இதுதான். இது இருந்தால் நிச்சயமாக நல்ல தீர்வு கிடைக்கும். என் முடிவாக சொல்லிடுறேன் ஒன்று. அவங்க சொன்னாங்க மாதிரி, இது உங்களுக்கு வந்தால் ரத்தமா தக்காளி சட்னி, எங்களுக்கு வந்தால் ரத்தமும் வேணாம் தக்காளி சட்னி வேணாம், தண்ணி வந்தால் போதும். நன்றி, அனைவருக்குமே நன்றி. பிஹைண்ட் ரூட்ஸ் வழங்கும் ஃபேஸ் ஆஃப் விவாத மேடைக்கு பங்கேற்று உங்கள் கருத்துக்களை முன்வைத்தமைக்கு நன்றி. பிஹைண்ட் ரூட்ஸ் இன் ஃபேஸ் ஆஃப் த டிஜிட்டல் டிபேட் ஷோ. டைட்டில் ஸ்பான்சர் பழைய தங்கத்திற்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட். கிராண்ட் ராயல் டூர்ஸ், உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பவர் பை ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம், ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. Best Money Gold Jewelry Grand Royal Tours presents Behind Its Face Off, the digital debate show powered by Raj Mahal Silks Madurai.